வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி. உயிர்களுக்கு உணவளிக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மார்கழி தேய்பிறை அஷ்டமி தினத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்டத்தேரில் வெளிவீதிகளில் உலா வருவார்கள். அந்த தேரினை பெண்கள் இழுத்து வருவது விழாவின் சிறப்பம்சம். மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் அன்றைய தினம் இறைவன் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதம் 3ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை என்று வந்திருக்கிறது. மார்கழி அஷ்டமி தினத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்டத்தேரில் வெளிவீதிகளில் உலா வருவார்கள். அந்த தேரினை பெண்கள் இழுத்து வருவது மிகவும் சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி திதியன்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதாக ஐதீகம். எனவே அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும். இன்றைய நாளில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் பெருகும், பொருளாதார நிலையும் உயரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் உயர்வாக கூறிய மார்கழி மாதத்தில் வரும் இந்த மகத்தான தினத்தில் முறையாக நாம் ஈஸ்வரனை வழிபட வேண்டும். கைப்பிடி அரிசியேனும் யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும். படியளக்கும் திருநாள் வழிபாட்டையும் செய்து வந்தால் முன்னேற்றம் பன்மடங்காகும். இன்று ஈசனின் சன்னதியில் சிறிதளவு அரிசியை வைத்து வழிபட்டு அதை கொண்டு வந்து உணவில் சேர்த்தால் உணவு பஞ்சமின்றி வாழலாம் என்பது ஐதீகம். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியளப்பவன் ஈசன். ஓரறிவு உயிரணுவில் தொடங்கி 6 மனிதன் வரை அவனின் அருட்பார்வையினால் தான் ஜீவிக்கிறது. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு படியளக்கும் திருவிழாவே அஷ்டமி பிரதட்சண சுவாமி புறப்பாடு ஆகும். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த விழா அங்கு ரிஷப வாகன சட்டத்தேர் உழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த படியளக்கும் திருநாள் எதற்காக சிறப்பிக்கப்படுகிறது என்பதை ஒரு புராண கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெற என்ன வழி என கேட்டாள். மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதட்சணம் செய்தால் அந்த பலன் பெறலாம் என்று கூறினார் என்கிறது ஸ்கந்த புராணம். பாவங்கள் விலகி முக்தி தரும் பிரதட்சணம் இது. சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் தேய்பிறை அஷ்டமியில் நடைபெறுகிறது. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவளிக்கிறாரா இல்லையா என்பதுதான் அது. சந்தேகம் என்று வந்த பின்னர் அதை சோதித்து பார்க்க வேண்டும் தானே. ஒரு எறும்பை எடுத்து குடுவைக்குள் போட்டு அடைத்து வைத்து விட்டால் பார்வதி தேவி குடுவைக்குள் அடைப்பட்டுள்ள அந்த சின்னஞ்சிறிய உயிருக்கு ஈசன் எப்படி படியளக்கிறார் பார்ப்போம் என்று அவள் நினைத்தாள். வழக்கம் போல் சிவபெருமான் அன்றைய தினம் அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து விட்டு திரும்பி வந்தார். அவரை இடைமறித்த பார்வதி, அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதாக கூறுகிறீர்களே, இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து முடித்து விட்டீர்களா என்று எதுவும் தெரியாதது போல கேட்டாள். உடனே மனதிற்குள் சிரித்து கொண்ட சிவபெருமான், ஆம் தேவி, அதில் உனக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டார். இன்று ஈசன் நம்மிடம் வசமாக சிக்கிக் கொண்டார் என்று மனதில் நினைத்து கொண்ட பார்வதி தேவி எறும்பை அடைத்து வைத்திருந்த குடுவையை எடுத்து வந்தாள். அந்த குடுவையை திறந்து பார்த்தபோது அதற்குள் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஈசனை சந்தேகப்பட்டதற்காக அவரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். இந்த திருவிளையாடல் நடந்த நாள் மார்கழி மாதத்தில் வருகிற தேய்பிறை அஷ்டமி திதியாகும். அன்றுதான் அஷ்டமி பிரதட்சணம் செய்யும் நாள். இந்த படியளக்கும் லீலை சொக்கநாதர் வீற்றிருக்கும் மதுரை எம்பதியில் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் அஷ்டமி தினத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்டத்தேரில் வெளிவீதிகளில் உலா வருகிறார்கள். அந்த தேரினை பெண்கள் இழுத்து வருவது விழாவின் மிகவும் சிறப்பம்சம். அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் படியளக்கும் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் அஷ்டமி சப்பரம் புறப்பாட்டின் போது கோவில் நிலத்தில் விளைந்த நெல், அரிசி ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம்.
ஏற்றத்தாழ்வு இன்றி அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் படியளக்கும் விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்று அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் அரிசி பானையில் போட்டு வைக்க வேண்டும். இந்த மார்கழி அஷ்டமி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும் என்பது நம்பிக்கை. எனவே இன்றைய தினம் அன்னதான வைபவங்களை நாம் செய்தால் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும், பொருளாதார வசதியும் பெருகும். இன்றைய நாளில் பெரிய அளவில் நம்மால் தான தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் இயன்றளவு விரதமிருந்து மார்கழி அஷ்டமி அன்று நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளை நாம் பெறலாம். இது போல ஆன்மீக கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.